ரிட்டர்ன் ஃப்ரம் தி அபிஸ் மான்மாவோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போனதுல எங்க விட்டுருந்தோம்னா, ஹீரோ வந்து தெரியாத மிஸ்டீரியஸான ஒரு டஞ்சன்ல 500 வருஷம் அவன் வாழ்க்கைய வந்து என்ன கடத்தியிருப்பான். திடீர்னு ஒரு சடனா ஒரு லைட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கப்புறம், சுத்தி எல்லா ஏரியாலயும் இந்த டவர் அப்டேட் ஆயிருக்கும் இல்லையா? எல்லா டவர்ல இருந்தும் பார்த்தாக்கா, சட சட சடன்னு நெறைய மான்ஸ்டர் கொத்து கொத்தா வந்து என்ன அப்பனா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா மான்ஸ்டருமே வந்து பார்த்தாக்கா, மனுஷங்க எல்லாத்தையும் வந்து என்ன அப்பனா தேடி பிடிச்சு ஒண்ணு ஒண்ணா வேட்டையாட ஆரம்பிச்சிருக்கும். இப்படி எல்லா மனுஷங்களும் இது வேட்டையாடிட்டு இருக்கும்போது, நடுவுல ஒரு சில ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து சூசன் பண்ணப்பட்டு, அவங்களுக்கு சிஸ்டம் கிடைச்சு, எல்லாருமே வந்து என்ன அப்பனா ஹண்டர்ஸா வந்து மாற ஆரம்பிச்சுருவாங்க. இதுக்கப்புறம் சுத்தி இருக்க எல்லா உலகமே கில்டு அது இதுன்னு சொல்லி பார்த்தா, உலகமே கிட்டத்தட்ட தலைகீழா வந்து மாறியிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ அந்த நாய வந்து என்ன பண்ணா விரட்டிட்டு இருந்ததுலருந்து தான் காண்றாங்க. பார்த்தா ஹீரோ அந்த நாய விரட்டிட்டு இருக்கும்போது, அந்த நாய்க்கு மேல வந்து அப்புறம் ஒரு மாரி சங்கிலி போட்ட மாரி போகுது. ஹீரோ அத பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கும்போது, "இது அப்ப வெளிய போதா? ஓ மை காட்! நானும் வெளிய போணும். எனக்கும் இங்க இருக்க பிடிக்கல." அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஹீரோவும் என்ன அப்பன்னா ஒரு பெரிய ஜம்ப் ஒண்ணு போடுறான். போட்டு அந்த போர்ட்டலுக்குள்ள அவனும் அப்பன்னா உள்ள போகும்போது வார்னிங் இதுல வந்து என்ன அப்டின்னா, ஒரு ஆள் தான் வந்து போற மாரி இந்த சம்மன் வந்து இருக்கு. இதுல வந்து 2 பேர் போக முடியாதா? அப்டிங்கும்போது, ஐய போச்சு. இதுல அப்ப அந்த ஒரு மிருகம் மட்டும் தான் முடியும் போலயே! என்னால முடியாது போலயே! ஆனா நான் வெளிய போயே ஆகணும். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்டின்னு சொல்லி கத்திக்கிட்டு ஹீரோவும் வந்து அப்டின்னா திரும்ப அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா உள்ள போறான். இன்னொரு பக்கம் சீன் அப்டியே சேஞ்ச் ஆகுது. பார்த்தாக்கா ஒருத்தி பதறி அடிச்சு காட்டுக்குள்ள வந்து அப்டின்னா ஓடிக்கிட்டு இருப்பா. அவ ஓடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தாக்கா திடீர்னு ஒரு ஒரு கொடி மாரி ஒரு இது வந்து என்ன அப்டின்னா வந்து அவ கால வந்து என்ன அப்டின்னா அப்படியே தடுக்கி விட்டுரும். பார்த்தாக்கா அவளோட ஃபுல்லாவே வந்து அப்புறம் அங்க இருக்க மரங்கள் என்னமோ ஒண்ணுன்னா புடிச்சு இது பண்ற மாரி அப்படியே இதா இருக்கும். பார்த்தாக்கா அவங்க சுத்தி வந்து என்ன அப்படின்னா யாரோ ஹண்டர்ஸ் அவைங்க தான் வந்து என்ன அப்படின்னா, அவைங்களோட எபிலிட்டிய யூஸ் பண்ணி அவள வந்து கீழ விழ வச்சிருப்பாய்ங்க. ச்சே! 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 இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி பண்ணுதோ? அந்த ஸ்க்ரோல குடுத்துட்டா நாம நாம பாட்டுக்கு வந்து போய்க்கிட்டே இருக்க போறோம். "ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்கள நான் வந்து அப்படின்னா எதுவும் செய்ய மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் லூசு மாரி ஒரு மாரி ஒரு குண்டையா ஒருத்தன் ஒரு பெரிய கத்தி வச்சுட்டு அவள மிரட்டிட்டு இருக்கையில, "நீ அத குடுத்துறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவ அந்த ஸ்க்ரோல்ல வந்து என்ன அப்படின்னா பின்னாடி ஆக்டிவேட் பண்றா. "ஏய் அங்க பாரு." அவ அந்த ஸ்க்ரோல்ல என்ன அப்படின்னா ஆக்டிவேட் பண்றா. "உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டா இருக்கிறவன் வந்து சொல்லிட்டு இருக்கையில அவன் கத்தி எடுத்து என்ன அப்டின்னா, ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சுருவான். அதுக்குள்ளே வந்து பார்த்தாக்கா, ஒரு மாரி எனர்ஜி வந்து என்ன அப்புறம் அந்த ஸ்க்ரோல்லேருந்து வெளிப்பட ஆரம்பிச்சுரும். போச்சு. இது எனக்கு தான் வந்து என்ன அப்புட்னா ஆபத்து. அவன் அந்த ஸ்க்ரோல்லேருந்து ஏதாவது ஹை ரேங்கிங்கான ஏதாவது ஒரு பீஸ்ட்ட வந்து அப்புறம் சம்மன் பண்ணிட்டான். எனக்கு தான் அந்த பிரச்சனை ஆயிரும். மரியாதையா நீ என்ன அப்புட்னா அந்த ஸ்க்ரோல என்கிட்ட குடுத்துடு. உன்ன கண்டிப்பா நான் உயிரோடே விடமாட்டேன். அப்டின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஸ்க்ரோல்லேருந்து பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்து என்ன அப்புட்னா வர ஆரம்பிச்சுரும். அவைங்க எல்லாருமே அப்படியே அடிச்சு தெறிப்பாய்ங்க. சூப்பர் ஏதாவது ஆயிராய்ங்க டீமன் வந்துரு அப்படின்னு சொல்லி அவளும் பார்த்தாக்கா மனசுல நினைச்சுட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, பெரிய அளவுல வந்து அப்படின்னா ஒரு தண்டர் வந்துரும். என்னடா ஆச்சு? இவ்ளோ தண்டரு இதெல்லாம் வருதுன்னாக்கா, ஏதாவது ஒரு பெரிய பீஸ்ட் தான் வந்து அப்படின்னா வரப்போதா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த சுத்தி இருக்க எல்லா இடமுமே என்ன அப்படின்னா, அப்படியே தெறிச்சு பறந்து போகும். பார்த்தாக்கா ஒரு நாய் ஒண்ணு வரும். என்னது? அங்க பார்றா! அந்த குட்டி டீமன்டா இவ்வளோதான் வந்து அப்புறம் கிடைச்சிருக்கா? ஐயோ! போச்சு நான் செத்தேன். ஏன் இது வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது பார்த்தாக்கா, அந்த நாய கிழிச்சுக்கிட்டு ஒரு கை அப்படியே உள்ள இருந்து 2ஆ பொளந்து வந்து பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ வெளிய வரான். என்ன நடக்குது? இது என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அங்க என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லி அவைங்களுக்குள்ளேயே கத்திக்கிட்டு இருக்கையில, எனக்கு எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. நான் விடுதலை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து என்ன அப்படின்னா அங்கேயே கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தா அவன் கத்துற அந்த இது என்ன அப்படின்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு காத்தடிச்சு ஃபுல்லாவே பயங்கரமா வந்து இருக்கும். உடனே ஒருத்தி வந்துட்டு, "இவன் என்ன வகையான மான்ஸ்டர்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஹீரோ வந்து என்ன பண்ணா அவள வந்து பார்க்குறான். பார்த்துட்டு சடனா வந்து என்ன பண்ணான், டக்குனு அவளுக்கு முன்னாடி வந்துட்டு, "இது எர்த்தா? இது எர்த்தா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவட்ட வந்து என்ன பண்ணா கொடூரமா வந்து கேட்கலாம். "ஆமா, இது எர்த்து தான்." அப்படின்னு சொல்லி கேட்கையில, "பரவால்ல, நான் நல்ல வேளை எர்த்துக்கு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லி கத்துக்கும்போது, "டேய்! நீ கொஞ்சம் தயாரா இரு." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவிங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இவன வந்து என்ன பண்ணா அட்டாக் பண்ணதுக்கு பின்னாடி இருந்து வந்துருவாய்ங்க. நம்ம ஹீரோவ அட்டாக் பண்ணதுக்கு. நம்ம ஹீரோ ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டான். பின்னாடி திரும்பி என்ன பண்ணான், ஒரு பார்வ தான் வந்து என்ன பண்ணா பார்த்துருக்கான். அந்த பார்வைக்கே வந்து என்ன பண்ணா, அந்த பயங்கரமான கில்லிங் இன்டென்ட்ல வந்து என்ன பண்ணா, அவிங்க வந்து நம்ம சர்ப்ரைஸ் ஆகிருவாய்ங்க. ஆனா நம்ம ஹீரோ கணக்கு அவன் ஒரு மாரி மான்ஸ்டர் மாரி வந்து தெரியும். அவன் கழுத்த நெரிச்சு, "இப்ப நான் உன்ன கொல்லப் போறேன். இப்போ உன்ன கொல்லப் போறேன். உன்னோட நம்பர் என்னன்னு காமி" அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, ஹீரோ திடீர்னு, "இவன் மான்ஸ்டர் இல்ல. சாதாரண ஆள் தான்." அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு, "ஏய்! உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கட்டும். நாங்க வந்து டைகர் கில்ட வந்து அப்படின்னா சேர்ந்தவங்க. நீ என்னைய அடிச்சேன்னாக்கா எங்க கில்டுல இருக்க எல்லாருமே வந்து அப்புறம் உன்ன வருவாங்க. நீ யாரா வேணா இரு, எவனா வேணா இரு. மரியாதையா இங்கேருந்து ஓடி போயிரு. எனக்கு இப்ப மூட் நல்லா இருக்கு. அதனால உன்ன நான் இப்ப உயிரோட வந்து விடுறேன்." திரும்ப இன்னொரு வாட்டி வந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சேன்னா, உன்ன நான் உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா, அவைங்க எல்லாம் தெறிச்சு வந்து ஓடிருவாய்ங்க.
உடனே அவட்ட வந்து கேட்பா. சரி நான் உன்கிட்டயும் ஒரு விஷயம் வந்து கேட்கணுமே. என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ ஏன் ட்ரெஸ் இப்படி பண்ணியிருக்க? அது மட்டும் கிடையாது. இது என்ன வருஷம்?" அப்படின்னு சொல்லி அவட்ட கேட்டுட்டு இருக்கையில, அது இங்க ஒரு பெரிய அப்பாப்ளெக்ஸ் நடந்துருச்சு. அதுலேருந்து வந்து அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த அப்பாப்ளெக்ஸ் நடந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, "என்னது? அப்பாகலிப்ஸ் நடந்து 5 வருஷம் ஆச்சா? 5 வருஷம் தான் ஆச்சா? அந்த அப்பாகலிப்ஸ் நடந்து. ஆமா. சரி மக்கள்லாம் எங்க இருக்காங்க? மக்கள்லாம் தனியா ஒரு இடத்துல பாதுகாப்பான ஒரு இடத்துலயும் பாதி பேர் இருக்காங்க. அப்ப எங்க அப்பா, அம்மாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த பக்கம் இருக்கு? அப்படின்னு இந்த இந்த பக்கம். இவன் என்னடா சந்தூன் பீஸ்ட்டா இருந்துட்டு இவன் என் கூட தானே இருக்கணும். இவன் ஏன்டா அவன் பாட்டுக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கையில, இவைங்க எல்லாம் அப்படியே அடிபட்டு போயிட்டு இருப்பாய்ங்க. ஸோ இன்னைக்கு நாளே நமக்கு ரொம்ப பேடா இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமா பார்த்தாக்கா, ஒருத்தன் மிஸ்டீரியஸான ஒருத்தன் கூடி போட்டு வந்து இந்த ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான். முதுகெல்லாம் தழும்பா இருக்கும். அவன பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, "யார நீ? எனக்கு அதெல்லாம் உனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லி அவைங்க சொல்லிட்டு இருக்கையில, இவன் வந்து என்ன பண்ணா, அவைங்க 2 பேரையும் அப்படியே பிச்சு போட்டுருவான். "ஏன்டா பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்டா, அத விட்டுட்டு ஏன்டா தேவையில்லாதத பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தி வந்து ஒருத்தன்ட்ட சொல்றா, "இந்த மாரி நம்ம அனுப்புன ஆளுங்க எல்லாரும் வந்து செத்து போயிட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவ வந்துட்டு, "வெறும் ஒரு ஸ்க்ரோல கூட வந்து என்ன அப்பனா எடுக்கிறதுக்கு ஆள் இல்ல. நீ அவங்கள ஹை ரேங்க்கான ஆளுன்னு வேற சொன்ன." சரி ஓகே. வேற ஏதாவது அங்க மான்ஸ்டர் இல்ல ஏதாவது ஒண்ணு வந்துருச்சா என்னன்னு பாருங்க. எனக்கு அந்த ஸ்க்ரோல் கண்டிப்பா வேணும். எஸ் சார் நான் முயற்சி பண்றேன். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் பேசிட்டு இருக்கும்போது ஜன்னல்லேருந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே குதிச்சு வந்து போறான். என்னடா இது? அந்த ஜோன்ல எல்லாமே மான்ஸ்டர்ஸ் அதிகமா இருக்கும்னு சொல்லுவாய்ங்க. அந்த ஜோன்லேருந்து இவன் பாட்டுக்கு இவ்வளோ வேகமா பறந்து போறான். இவன் யாரா இருக்கும்? சரி ஓகே. யாருன்னு என்னன்னு தெரியாது. இப்ப இந்த ஜன்னல் முன்னாடி தாண்டி ஒருத்தன் போனான். அவன யாருன்னு என்ன பண்ண சீக்கிரம் கண்டுபிடிங்க. அவன் நம்ம பக்கம் சேர்ந்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய்க்கிட்டு இருக்கையில பார்த்தா ஹீரோ வந்து பார்க்குறான். இந்த இடம். இந்த இடத்துல தான் நான் வந்து என்ன அப்பனா இருந்தேன். இங்க தான் வந்து என்ன அப்பனா அந்த காப்லின் எல்லாத்தையும் நான் நான் வேட்டையாடினேன். இங்க இருந்து தான் என்ன அப்பனா நான் எனக்கான அந்த ஆரம்பம் வந்து நடந்துச்சு. இப்ப நெனச்சாலே ஒரே வெறுப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மான்ஸ்டர் வரும். அப்பனா கொன்னுட்டு அந்த மான்ஸ்டரோட கறிய வந்து என்ன அப்பனா எடுத்து ஹீரோ பிச்சு தின்னுட்டு இருப்பான். நான் வந்து என்ன அப்பனா சீக்கிரம் எங்க அப்பா, அம்மாவையும் பார்த்தாகணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு வௌவால் மாரி இருக்கக்கூடிய ஒண்ணு வந்து என்ன அப்பனா ஹீரோவ வந்து அட்டாக் பண்ண வருது. ஹீரோ வந்து என்ன பண்ணா, அத டக்குன்னு ஒரு அடிய ஒண்ணு போட்டுட்டு, டக்கு டக்குன்னு ஹீரோ வந்து என்ன பண்ணா, அவன் வாழ்ந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணா போய் பார்ப்பான். அங்க போய் பார்த்துட்டு, அந்த படியில எல்லாம் ஏறி வந்து என்ன பண்ண ஹீரோ உள்ள போய் அந்த கதவ தொறக்கறதுக்கு இழுக்கும்போது பார்த்தாக்கா, அந்த கதவு தனியா கழண்டு வந்துரும். ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போய் பார்க்கையில, அந்த இடமே ஃபுல்லா அப்படியே அடிச்சு நொறுங்கி போய் கிடக்கும். அ இந்த இடம். ஒரு லெட்டர் வந்திருக்கும். இந்த மாரி நாங்க எல்லாரும் வந்து என்ன பண்ண செக்டார் 6ல வந்து என்ன பண்ண இருக்கோம். நீ கண்டிப்பா திரும்ப வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி வந்தேன்னா அங்க வந்துருங்கும்போது, எங்க அம்மா உயிரோட தான் இருக்காங்க. எங்க அம்மா, அப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில பார்க்கும்போது, அந்த மேப்புக்கான ஒரு லொக்கேஷனும் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவும் இருக்கும். ஏன்னா ஹீரோ என்ன பண்ணா ஒரு கத்திய எடுத்துட்டு, அவனோட அந்த முடிய எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணா டக்கு டக்குன்னு அவனே வந்து என்ன பண்ணா கட் பண்ணிடுவான். கட் பண்ணிட்டு, அந்த இருக்க அந்த ட்ரெஸ்ஸையும் வந்து அப்படினா போட்டுட்டு, ஆளே வந்து அப்படினா அப்படி அடையாளம் தெரியாத மாரி மாறிருவான். மாறுனோனே அந்த இடத்துலேருந்து நான் அப்படியே வெளிய போயிருவேன். சீக்கிரமா நான் இப்போ போயாகணும். செக்டார் 6 அங்க தான் போயாகணும். அங்க என் பேரன்ட்ஸ் எப்படி இருக்காங்க, என்னங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அப்படின்னா, புயல் வேகத்தில அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஓட வந்து ஆரம்பிச்சுருவான். வழியில ஹீரோவ பார்த்து நெறையா மான்ஸ்டர் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அந்த எல்லா மான்ஸ்டரையும் ஒரே அடியில டக்கு டக்குன்னு அப்படியே 2 துண்டா போட்டு வெட்டிட்டு போயிட்டே இருப்பான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, ஒருத்தைங்க வந்து பார்த்துட்டு இருப்பாய்ங்க. அந்த பக்கம் எல்லா மான்ஸ்டரும் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க கூட நார்மலா பேசிட்டு இருக்கல, திடீர்னு ஒரு மாரி ஃப்ளாஷ் ஏதோ ஒண்ணு போயிட்டு "ஏய் அங்க பார்றா!" ஏதோ ஒண்ணு போயிருக்கும்போது, "ஏய் நான் அந்த வீடியோ எடுத்தேன்டா, இப்போ என்ன போனுச்சுடா" அப்படின்னு சொல்லி அத எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்க்கையில நம்ம ஹீரோ என்ன அப்படின்னா போறத பார்ப்போம். என்னடா அவன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டராவா இருப்பானோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கீழ ஒருத்தி கத்திக்கிட்டு இருப்பா. பார்த்தாக்கா, இங்க பார்றா ஒரு ஃபீமேல் சர்வைவர். "ஏய் நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்ன நாங்க நல்லபடியா பார்த்துக்கிறோம். நீ எத பத்தியும் கவலைப்பட வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள்ட்ட வந்து பக்கத்துல வந்து போகையில, "நீ என்ன ஏன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க? நாங்க தான் வந்து அப்புறம் உன்ட்ட சொன்னோம்ல, நான் உன்ன எதுவும் செய்ய மாட்டேன்னு." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா, ஹீரோ திடீர்னு கீழ இறங்கி வந்துருவான். "நகர்ந்து போங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய் யார்றா இவன்? ஏய் நாங்கலாம் டயர் ஃபீல்ட சேர்ந்தவங்க. எங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா உனக்கு தான் தம்பி. அதனால இங்கேருந்து ஓடி போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தாக்கா, இவங்க 2 பேரும் பின்னாடி இந்த 2 பேரும் என்ன பண்ணா ஹீரோவ அட்டாக் பண்றதுக்காக வருவாய்ங்க. அவைங்க 2 பேருக்கும் கன்னத்துல செத்து செத்துன்னு அடிய வந்து என்ன பண்ணா போட்டு விட்டுருவான். போட்டு விட்டுட்டு அவைங்க அடிச்சு விட்டதுக்கப்புறம், "சரி, இப்பயாவது நீ எந்திரிச்சு வருவியா?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டும்போது பார்த்தாக்கா, சைடுல இன்னொருத்தன் அடிக்கிறதுக்கு வருவான். அவனையும் வந்து என்ன பண்ணா, அடிச்சு அப்படியே நவுத்தி தூக்கி வீசிருவான். ச்சே! இவைங்க சரியான கத்து குட்டியா இருக்காய்ங்க. என்னைய தான் எல்லாத்துக்கும் கூப்பிட்டுட்டு இருக்காய்ங்க. அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான்.
"நீ உன்னைய நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே!" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிட்டு அவன பார்க்கையில பார்த்தாக்கா அந்த பிரெட்டு தட்டிட்டு ஹீரோவ கீழ தள்ளி விட்டுருப்பானே, அவன் தான் வந்திருப்பான். அவன் பார்த்துட்டு, "என்னடா நீ எப்புட்றா உயிரோட இருக்க? நீ உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லையாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கையில, நான் வந்தோனே உன்னையே தான் பார்த்துட்டேன். உண்மையாவே இன்னைக்கு இன்னைக்கு லக்கி நாள் தான்டா! அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்த வந்து என்ன பண்ணா புடிச்சு ஹீரோ வந்து என்ன பண்ணா தூக்கிருவான். தூக்கிட்டு, ச்சே! உன்ன நான் எவ்வளோ வெறுத்தேன் தெரியுமாடா? ஆனா உனக்கு சாவுக்கு மேல ஏதாவது ஒண்ணு குடுக்கணும்டா. உன்ன நான் நார்மலா நான் விடக்கூடாது. அது மட்டும் தான் என் மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. உன்ன நான் என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அவன் கழுத்த புடிச்சு நெருக்கிட்டு இருக்கையில, அவன் பார்த்தாக்கா கதறிட்டு இருப்பான். ஹீரோ மேல ஒரு பயங்கரமான ஆற வெளியிட்டு இருக்கையில ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இவன் எப்ப பார்த்தாலும் என்ன புல்லி பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கான். அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் வச்சு என்ன அடிச்சிருக்கான். எப்பயுமே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருந்திருக்கான். ஆனா, இவன கொன்னுட்டா அது எல்லாம் முடிஞ்சிருமா? இவன கொன்னுட்டா அது எல்லாமே சரியா போயிருமா? இல்ல. இவன நான் கொல்லக்கூடாது. இவன் இப்ப கூட வந்து என்ன அப்டின்னா, அந்த பொண்ண அரெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்து என்ன அப்டின்னா பார்த்துக்கிட்டு இருந்தான். இவன மாரி ஆளுங்கள சும்மாவே வந்து என்ன அப்டின்னா விடக்கூடாது. இவருக்கு சாவுக்கு மேல ஒண்ணு குடுக்கணும். "தம்பி நீ கவலைப்படாத. உன்ன நான் கொல்ல மாட்டேன்" அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன விட்டுட்டு நான் உனக்கு எதுவுமே வந்து அப்டின்னா செய்றேன். இப்ப நான் உனக்கு என்ன வேணாலும் செய்றேன். என்ன மன்னிச்சுரு நான் தெரியாம பண்ணிட்டேன். அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ இப்டிதான்டா. நீனா திருந்துவியா? நீ எல்லாத்தையும் வந்து அப்டின்னா அடிச்சு டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆள்றா. உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். நான் உனக்கு ஒரு 3 அடி அடிப்பேன். அந்த 3 அடிய நீ சர்வே பண்ணிட்டாலே போதும். உன்ன நான் கொல்ல மாட்டேன். உயிரோட விட்டுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "இல்ல வேணாம்." அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணா கதறிட்டு இருக்கும்போது பார்த்தா, ஹீரோ வந்து என்னன்னா ஃபோர்ஸா ஒரு பயங்கரமான அடி வந்து அப்படின்னா அடிச்சுருவான். அடிச்சு அந்த அடிக்கு அவன் அப்படியே தெறிச்சுட்டு போய் கீழ விழுவான். அதோட அந்த சுத்தி இருக்கிறவங்கலாம், என்னாச்சுடா? என்ன ஆச்சுடா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே அவங்க பேசிக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அடுத்து ரத்தம் தெறிக்க தெறிக்க திரும்ப அடுத்த அடி வந்து அப்புறம் அடிச்சுருவான். அடிச்சு முடிச்சோனே, அவன் இருந்துகிட்டு, "என்னால முடியல. என்ன நீ கொன்னுடு. என்ன கொன்னுடு ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கையில, "அது எப்புட்றா? உன்ன எப்புட்றா நான் சாதாரணமா கொல்ல முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஒரு அடி அடிக்கையில பார்த்தாக்கா, அவன் கண்ணு கிண்ணெல்லாம் தெறிச்சுட்டு அப்படியே போயிடும். ஓகே. இப்ப நீ 3 அடி வாங்கிட்ட. "டேய்! இவன் சாகக்கூடாது. இவன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருங்க. இவன் உயிரோட தான் வந்து இருக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கருந்து டக்குன்னு அப்படியே பறந்து வந்து போயிடுறான். பரவால்ல. எனக்கு இப்ப எந்த ஒரு கில்ட்டியுமே கிடையாது. அவன் செஞ்ச தப்புக்கு தான் அவன் அனுபவிச்சிருக்கான். நான் எந்த வித கில்ட்டியாவும் இருக்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்பனா அந்த பக்கம் பறந்து போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தாக்கா, மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா ரீக்ரூப் ஆயிட்டு இருப்பாய்ங்க. ஓகே. இந்த இடத்துல வேற ஏதாவது மான்ஸ்டர் இருக்கா? சீக்கிரம் ஸ்கவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டிங் ஜெனரல் மாரி இருக்கவன் வந்து அப்புறம் சுத்தி இருக்கவங்கள்ட்ட கேட்டுட்டு இருக்கையில, இல்ல சார். நாங்க வந்து என்ன பண்ணோம் இந்த இடத்துல வந்து பார்த்துட்டோம். வேற எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, அவன் தல வந்து என்ன பண்ணா துண்டா போயிரும். பார்த்தாக்கா ஒரு மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணா அவன போட்டு தள்ளிரும். இது போச்சு. இது ஒரு லெவல் 19ல இருக்க மான்ஸ்டரா இருக்கும்னு நெனைக்கிறேன். என்னாச்சு? சீக்கிரம் எல்லாரும் ஃபயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எல்லாரும் அவைங்கள்ட்ட இருக்க அந்த துப்பாக்கிய வச்சு அந்த மான்ஸ்டர வந்து என்ன பண்ணா ஃபயர் பண்ணிட்டே இருப்பாய்ங்க. பார்த்தா அது தூசி கூட பட்ட மாரி இல்லாம அது பாட்டுக்கு இருக்கும். போச்சு நம்மகிட்ட இருக்க ஆயுதம் எதுவுமே வேலை செய்யல. இப்ப நம்ம என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அவங்களையும் வந்து அப்படியே அடிச்சு ஒவ்வொருத்தனையா போட்டு அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கு. எல்லாரும் வந்து என்ன அப்பன்னா 2ஆ கிழிஞ்சு அப்படியே செத்து போறாய்ங்க. "சீக்கிரம் எல்லாரும் ரிட்ரீட் பண்ணுங்க. நம்மளால இங்க சண்டை போட முடியாது." அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து என்ன பண்ணான், அங்க இருக்க ஒரு பாம்ப தூக்கிட்டு அந்த மான்ஸ்டர் முன்னாடி வந்து என்ன பண்ணேன் ஓடி போறேன். நான் முன்னாடி போய் ஏதாவது ஒரு செய்ய முடியுமான்னு பார்க்குறேன். அதோட கண்ல இந்த பாம்ப தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கத்திக்கிட்டே அந்த பாம்ப தூக்கிட்டு என்ன பண்ணான், அதுக்கு மேல வந்து என்ன போறான். அந்த மான்ஸ்டரும் ஆனா இவன கீழ இருக்கிறத வந்து டப்னா இவன வந்து பார்த்துரும். பார்த்துட்டு இருக்கும்போதே, இவரும் வந்து என்ன பண்ணான் கரெக்ட்டா வந்து லைட்டா வந்து பயந்துருவான். ஆனா அதே நேரத்தில சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னன்னா, அவன சரவுண்ட் பண்ணி சுட்டுக்கிட்டே வந்து இருப்பாய்ங்க. அந்த மான்ஸ்டரோட கண்ல எல்ல வந்து எவ்வளோ சுட்டாலும் எதுவுமே வந்து நடக்கவே நடக்காது. பார்த்தாக்கா அதோட ஸ்கின்னே வந்து என்னாப்னா, அவ்ளோ பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கா வந்து என்னாப்னா இருக்கும். ஓகே. நம்மளால இப்படியே வந்து என்னாப்னா சமாளிச்சுட்டே வந்து இருக்க முடியாது. நம்ம வந்து சீக்கிரம் வந்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்ப வந்து அப்படியே பத்த வச்சு அந்த மான்ஸ்டரோட முன்னாடி அப்படியே வந்து தூக்கி வீசிருவான். இது ஒரு கிரிட்டிக்கல் ஹிட்டா இருக்கணும். அதோட கண்ல பட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல வந்து அப்படியே வேண்டிக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த மான்ஸ்டர சுத்தி வந்து என்னாப்னா பயங்கர ஒரு நெருப்பா எரியும். பார்த்தா ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. அந்த மான்ஸ்டர் மேல என்னாப்னா ஒரு தூசி பட்ட மாரி கூட எதுவுமே இருக்காது. போச்சு. நம்ம எல்லாரும் சாக போறோம். அதுக்கு எதுவுமே நடக்கல. நாம எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் வந்து கத்திட்டு இருக்கையில பார்த்தா, ஒருத்தன அப்படியே கொல்றதுக்காக அதோட இத வந்து வச்சுட்டு இருக்கையில பார்த்தா, சடன்னு நம்ம ஹீரோ அது மேல வந்து குதிச்சு அத வந்து கொன்றுவான். இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமாண்டிங் ஜெனரல் வந்து எப்படின்னா கத்திட்டு இருக்கையில பார்த்தாக்கா, நம்ம ஹீரோ வந்து எப்படின்னா ஒரே அடியில அந்த மான்ஸ்டர வந்து எப்படின்னா கொன்றுவான். கொன்னுட்டு நீ ஏதாவது ஒரு எஸ்ட்ராக் ஹண்டரா? எஸ்ட்ராக் ஹண்டர் வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் எஸ்ட்ராக் ஹண்டரா இருக்க வாய்ப்பில்ல.
இவன் யாருங்கிறத நான் என்கிட்ட இருக்க ஒரு எபிலிட்டிய யூஸ் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல என்ன அப்படின்னா அவனோட ஸ்கில்ல பயன்படுத்தல பார்த்தாக்கா, வார்னிங் இவர் மேல உங்களால உங்க ஸ்கில்ல யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தாக்கா அவன் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். என்னாச்சு? ஏ ஏன் அவன் மயக்கம் போட்டு விழுந்தாராம்? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில ஒரு சோல்ஜர வந்து கூப்பிட்டான். கூப்பிட்ட உடனே அவன் இருந்துட்டு, "சொல்லுங்க சார் என்ன உதவி செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, "சரி இந்த இடத்துல என்ன ஆச்சு? ஏன் என்ன அப்படின்னா இவ்வளோ மான்ஸ்டர் வந்து அப்படின்னா வந்துட்டு இருக்கு. நீங்க ஏன் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க?" அப்படிங்கும்போது, "இல்ல சார் இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு மிலிட்டரியோட பஃபர் ஸோன் மாரி. இந்த இடத்துல தான் எக்கச்சக்க மான்ஸ்டர் வந்து என்ன அப்படின்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும்." அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, இந்த மான்ஸ்டர்ட்ட வந்து பயங்கரமான லூட் எல்லாமே இருக்கும் போலயே. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆமா சார். இதுல எல்லாமே ரொம்ப ரேரான இத தான் வரும். இது ரொம்ப பெரிய மான்ஸ்டர். சரி ஓகே. இந்த மக்கள் எல்லாருமே எங்க இருக்காங்க? அவனுங்க அது எங்கப்பா இருக்காங்க? அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப கேட்டுருக்கையில, அவங்கலாம் செக்டார் 6 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்படியா? சரி ஓகே. அது எந்த பக்கம் இருக்கு? இந்த பக்கம் வந்து என்ன அப்படின்னா, அப்படியே நார்த்தன் ரீஜியன்ல சைட்ல வந்து போணும் சார். உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க இந்நேரம் என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜரும் சொல்லயில, பரவால்ல. இதெல்லாம் வந்து அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, செக்டார் 6 அங்க நான் சீக்கிரம் போயே ஆகணும். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, அந்த டென்ட் மாரி இருக்கிறதுக்குள்ள அந்த ஜெனரல் வந்து என்ன அப்டின்னா திரும்ப எந்திரிச்சுருவான். எந்திரிச்சுட்டு, "ஏய் ஜெனரல் எந்திரிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்து எந்திரிச்சுட்டு, "எங்க அந்த ஹண்டர்? எங்க போனான் அவன்?" அப்படின்னு சொல்லி எந்திரிச்சோனே கேட்கல, அவர் வந்து என்ன அப்டின்னா போய்ட்டாரு. அவர் வந்து செக்டார் 6க்கு வந்து போணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "என்னது? செக்டார் 6ஆ? ஐயோ! அங்க தானே பெரிய ஆளுங்க எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. நான் சீக்கிரம் அத இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும், "சீக்கிரம் அந்த கம்யூனிகேட்டர வந்து என்ன அப்டின்னா எடுங்க. நான் வந்து என்ன அப்டின்னா மெயின் சென்டர் வந்து அப்டின்னா கமாண்ட் பண்ணியே வந்து ஆகணும். அவங்கள்ட்ட நான் இத இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். சீக்கிரம்." எல்லாரும் வந்து என்ன அப்டின்னா அந்த கம்யூனிகேட்டர வந்து என்ன பண்ண எடுங்க. அவன் போய் எவ்வளோ நேரம் ஆகுது? சார் ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் இருக்கும் சார். அச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் நான் பேஸ கம்யூனிகேட் பண்ணியே ஆகணும். டேய் சீக்கிரம் யாரங்க? சீக்கிரம் போய் ஒரு கம்யூனிகேட்டர் எடுத்துட்டு வாங்க அப்படிங்கும்போது ஒருத்தன் சோல்ஜர் வந்து என்ன பண்ணா எடுத்துட்டு வந்து அத குடுக்குறான். அத குடுத்தோனே அத வாங்கி என்ன அப்பன்னா ஆன் பண்ணுனேன். அது பாத்தா ப்ரொஜெக்டர் மாரி என் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வந்து அப்படியே பாப்பப் ஆகுது. அதில வந்து கனெக்டிங்ன்னு காமிச்சுட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பேஸ வந்து காமிக்கிறாய்ங்க. பார்த்தாக்கா, அங்க தான் என்ன அப்டின்னா, ஒரு குண்டா ஒருத்தன் இருக்கான். இன்னொருத்தி வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாரி நம்மளோட அவுட் சைட் யூனிட்லேருந்து என்ன அப்டின்னா, இந்த மாரி கனெக்ட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "சீக்கிரம் கனெக்ட் பண்ணு. என்னன்னு கேட்போம்." அப்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவளும் வந்து அப்பன்னா அந்த இதுலேருந்து கனெக்ட் பண்ணிர்றா. கனெக்ட் பண்ணோனே இந்த மாரி, சார் இந்த மாரி நாங்க வந்து இந்த அவுட் சைட் யூனிட்ல வந்து என்ன அப்டின்னா வந்திருக்கோம். இந்த மாரி வரையில என்ன அப்டின்னா, திடீர்னு ஒரு ஆம்புஷ் நடந்து நெறைய மான்ஸ்டர் அப்டின்னா வந்துருச்சு." அப்டின்னு சொல்லும்போது அத சொல்றதுக்காகவாடா இப்ப நீ ஃபோன் அடிச்ச? என்னடா சொல்ல வந்த? அப்படின்னு கேட்கும்போது, நெறையா சோல்ஜர் வந்து அப்படின்னா செத்து போயிட்டாங்க. அதனால தான். அது மட்டும் இல்லாம, ஒரு புது வகையான ஒரு ஹண்டர் வந்தாரு. வந்து என்ன அப்படின்னா, அங்க இருக்க மான்ஸ்டர் என்ன அப்படின்னா, ஒரே அடியில வந்து என்ன அப்படின்னா கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடா சொல்ற? நீ சொல்ற எதையுமே வந்து என்ன அப்படின்னா நம்புற மாரி இல்ல. அங்க நெறைய பேர் செத்துட்டாங்க. அப்படிங்க சொல்றத வேணா நான் வந்து ஏத்துக்கிறேன். புதுசா ஒரு ஹண்டர் வந்தாங்க. அவ லெவல் 19 இருக்க மான்ஸ்டர ஒரே அடியா கொன்னுட்டாங்கன்னு என்னென்னமோ நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்புற மாரியே இல்ல. இப்போ உன்னால அடுத்த வேற மான்ஸ்டர் அப்டின்னா செய்ய முடியாதா? ஆ ஒரு நிமிஷம் இரு. அப்டின்னா உன்ன அனுப்புனது யாரு? இவ தானே. சரி, நீ உன் தலைமையில இருக்கக்கூடிய ஆள் தான் வந்து அப்டின்னா இவ போயிருக்கான். அவன் தோத்தும் போயிருக்கான். அப்டின்னா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தானே ஏத்துக்கணும். அப்டின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒருத்திட்ட கேட்கல. அவ வந்துட்டு இந்த தடியன். இவன் எதுக்குமே வந்து லாயக்கு இல்லாத ஒருத்தன். இவன் வெறும் இவனோட இன்ஃப்ளூயன்ஸ வச்சு இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டான். ச்சே! இந்த மாரி பெரிய ஆளுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் வந்து அப்டின்னா கஷ்டப்படுறேன். ஒரு நிமிஷம் சார். இவரு சொல்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல என்ன அப்டின்னா, ஏதோ ஒரு பெரிய ஹண்டர் வந்திருக்காருன்னு வேற சொல்றாங்க. அவரு உண்மையாவே என்ன அப்டின்னா, ஒரு எஸ்ராங் ஹண்டரா இருந்தா நம்ம என்ன செய்றது? அப்டின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கையில, அவன் இருந்துட்டு, ஆமா அதுதான் நான் வந்து சொல்றேன். அங்க அவரு உண்மையாவே எஸ்ராங் ஹண்டரா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்டிங்கும்போது, வாய்ப்பு இருக்கா? இவன் சொல்றத நீ நம்புறியா? நீங்க சொல்றது எதையும் நம்புறதுக்கு நானும் வந்து என்ன தயாரா வந்து கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்ட சொல்லயில, "நீ சொல்றது எதையும் நான் நம்ப மாட்டேன். சரியா? நீ பாட்டுக்கு உன் வேலைய வந்து பார்க்க ஆரம்பி." அது மட்டும் கிடையாது. இவனுக்கு தோத்ததுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனைய கரெக்ட்டா குடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது, அவ இருந்துகிட்டு, "சரி சார்" அப்படின்னு சொல்லயில, "சரி ஓகே. இந்த இடத்துல மான்ஸ்டர் இருக்கு. வேற மான்ஸ்டர் இருக்குன்னா நம்ம வேற வேல தான் பார்த்தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிருக்கும்போது, "ஏய் நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கையில, "அவன் உண்மையாவே எஸ்ட்ராங் ஹண்டர் தான். அவன் அத ஒரே அடியில அடிச்சு கொன்னுட்டான்." அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இப்ப தான்டா நம்பக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமே வந்து வந்திருக்கு. சீக்கிரம் அந்த இடத்துல பாம்ப்ஸ டிப்ளாய் பண்றதுக்கான ஆர்டர நான் வந்து குடுக்குறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு, சார் இப்ப நம்ம அந்த இடத்துல பாம்ப்ஸ் வந்து போடலாமா? ஏன் உன்கிட்ட நான் திரும்ப ஒரு சொல்லிட்டு சொல்லணுமா? இல்ல சார் பீஸ்ட் மாரி இருக்கிற ஏரியா, அதே மாரி அவுட்டர் ஸ்கேப் அந்த எல்லா பக்கமும் நாம வந்து என்ன பண்ண தெரிவிச்சாகணும். இந்த இடத்துல நான் பாம்ப போட போறோம் அப்படின்னு. இதனால வேற ஏதாவது பிரச்சனை வந்தா ஹையர் அப்ஸ் என்ன சொல்றது?
அதெல்லாம் நான் சொல்றது சைடு அப்படிங்கும்போது, "என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் கிட்ட வந்து அவன் வந்து சொல்லையில, "நான் சொல்றத ஏன்டா கேட்கவே மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா, அவ வந்து என்ன பண்ண சொல்றா, "நீங்க இதுல சொதப்பிட்டீங்க. ஸோ, அதனால உங்கள நான் வந்து என்ன பண்ணேன் டீப்ரமோட் பண்றேன். நீங்க மறுபடியும் ட்ரெய்னிங் ஸ்கூலுக்கு வந்து போங்க." அப்படின்னு சொல்லும்போது, "சார் நான் பேசிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, கால வந்து கட் பண்ணிட்டு போயிருவாய்ங்க. ச்சோ! ச்சே! என்ன டீப்ரமோட் பண்ணது கூட எனக்கு வருத்தம் இல்லடா. ஆனா இந்த நாடு வந்து என்ன அப்படின்னா, ஒரு எஸ்ட்ராகன்டர வந்து என்ன பண்ணா இழக்க போது. இப்ப அவன் போன பக்கம் பாம்ப போட்டு எல்லாத்தையும் இந்த மாஸ்டரோட சேர்த்து அவனையும் கொல்ல போறேங்கிறாங்க. என்னவோ இந்த மாரி முட்டாள்கள்ட்ட மாட்டிட்டு இருக்கிறது தான் வெறுப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, அந்த ஜெனரல் வந்து என்ன பண்ணா, இவன் பாக்கெட்ல மாட்டியிருக்க அந்த சாவிய வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டே இருப்பான். டக்குனு அந்த சாவிய வந்து என்ன பண்ணா எடுத்துருவான். எடுத்துட்டு, "ஏய் என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி பார்த்துக்கும்போது பார்த்தாக்கா, ஓடி போய் அந்த ஜீப்ப எடுத்துட்டு ஓடிருவான். "ஏய் நான் தான்டா இங்க அத்தாரிட்டில இருந்து இருக்கேன். ஏதாவது நடந்தா என்னைய தான்டா வந்து சொல்லுவான். ஏய் என் தலைய தான்டா ஊட்டுவாய்ங்க." அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன் பாட்டுக்கு அந்த ஜீப்ப எடுத்துட்டு வந்து போயிடுவான். ஸோ, இப்ப இதுக்கு என்ன அப்படின்னா, நான் தான் பொறுப்பு. என் தலையில தான் இது எழுதுவாய்ங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் என்ன அப்படின்னா கத்திக்கிட்டு இருக்கையில, இப்ப இவன் எங்க போயிட்டுருக்கான்? அந்த மான்ஸ்டர் இருக்க சைடு அங்க போறான். பாம் போடுற சைடு ஏன்டா இவன் போறான்? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா, நான் வந்து என்ன பண்ணேன் எஸ்ட்ராங்கன்டர். அவர் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவர வந்து என்ன பண்ணேன் நான் வந்து என்ன பண்ண விடமாட்டேன். அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோ வந்து என்ன பண்ணா போம்போது ஒரு மான்ஸ்டர் வேணும் வரும். போட்டா ஒரே அடியில அந்த மான்ஸ்டர் வந்து அப்படின்னா 2ஆ பொளந்து போட்டு போயிட்டே வந்து இருப்பான். அடுத்து என்ன நினைச்சுக்கிறத இன்னொரு வீடியோல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா பை.